Chapter 2, Example 2.4. If the highest common factor of 210 and 55 is expressible in the form 55x minus 325, find x. x find பண்ணும். அப்போ if the highest common factor, அப்போ HCF of 210 and 55 வந்து highest HCF find பண்ணும். அது ஃபைண்ட் பண்ணக்கப்புறம் இஸ் எக்ஸ்பிரஸபிள் இந்த ஃபார்ம். எந்த ஃபார்மில் நமக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? 55x மைனஸ் 325. இந்த ஃபார்ம் வச்சு நம்ம எக்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, அப்போ நமக்கு இந்த ஹெச்சிசிஎஃப்ங்கிறது தான் இந்த ஃபார்மில் இருக்குன்னு இருக்காங்க. இஃப் த ஹையஸ்ட் காமன், கொஸ்டின் நல்லா புரிஞ்சால் நமக்கு ஈஸி தான் இது. இஃப் த ஹையஸ்ட், இஃப் த ஹெச்சிசிஎஃப் ஆஃப் 210 and 55 இஸ் எக்ஸ்பிரஸபிள் இந்த ஃபார்ம். அப்போ ஹெச்சிசிஎஃப் வந்துட்டு இந்த ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன மீனிங்? நம்ம ஹெச்சிசிஎஃப் ஃபைண்ட் பண்ணும். ஃபைண்ட் பண்ணிட்டு அந்த கிடைச்ச ஆன்சர் ஈக்குவல் டு திஸ் டேர்ம். ஏன்னா அது இந்த என்ன சொல்லியிருக்காங்க? ஹெச்சிசிஎஃப் தான் வந்துட்டு இஸ் எக்ஸ்பிரஸபிள் இந்த ஃபார்ம், இந்த ஃபார்மில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹெச்சிசிஎஃப் நம்ம முன்னையே படிச்சிருக்கோம் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு. அப்போ ஹெச்சிசிஎஃப் ஃபைண்ட் பண்ணிவிட்டு அந்த கிடைச்ச ஆன்சர் தான் இந்த ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த கிடைச்ச ஆன்சர் ஈக்குவல் டு இந்த ஃபார்ம். இதிலேருந்து நமக்கு எக்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். அது நமக்கு தெரிஞ்சதா இல்லையா? ஸோ அதான் அந்த சம்மு. அதை நம்ம செய்கிறோம். இப்போ சொல்யூஷன் போட்டு ஃபஸ்ட்டு எழுதுவோம். டு ஃபைண்ட் த HCF ஆஃப் 210 and 55 யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம். இதான் நம்ம செய்கிறோம்ல, அதனால் அதை எழுதிக்கிறோம். அப்போ யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் என்னது? A ஈக்குவல் டு BQ ப்ளஸ் ஆர். இதில் ஏபி தான் நம்ம எழுதுவோம். ஏபிங்கிறது எந்த? ஏங்கிறது பிக்கஸ்ட் நம்பர். அங்கே இருக்கிற நம்பரில் பிக்கஸ்ட் நம்பர் தான் ஏ, ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் பி எடுப்போம். அப்போ ஏங்கிறது 210 ஈக்குவல் டு பிங்கிறது 55. இது ரெண்டு டிவைட் பண்ணுவோம். 210 55 டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணல 55ல 3 டைம்ஸ் வரைக்கும் பண்ணலாம். 165 கிடைக்கும். ரிமைண்டர் 45. தட் மீன்ஸ் Qங்கிறது 3, ஆருங்கிறது 45. இனி அந்த ஃபார்மில் எழுதலாம். 210 ஈக்குவல் டு 55 இன்ட்டு 3 ப்ளஸ் 45. அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு? ரிமைண்டர் 45 வருது. ஸோ நாட் ஈக்குவல் டு 0. அப்படின்னா பின்னே கண்டினியூ பண்ணுவோம்ல. ஏன்னா ஹெச்சிசிஎஃப்னா ஈக்குவல் டு 0ன்னு வர வரைக்கும் நம்ம செய்யணும்ல. அப்போ இது நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. அப்போ ரிமைண்டர் 45 நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்ததுக்கப்புறம் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்? இந்த டிவைசரை தான் அடுத்து டிவைடண்டாக எடுப்போம். இந்த ரிமைண்டர் தான் டிவைசரை எடுப்போம். அப்போ 55 ஈக்குவல் டு 45 வரும். அது ரெண்டு டிவைட் பண்ணும். 55 45 டிவைட் பண்ணல இது ஒன் டைம் தான் இதுவும் பண்ண முடியும். 145 சார் 45. ரிமைண்டர் 10ன்னு வரும். ஸோ Qங்கிறது 1, ஆருங்கிறது 10. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். 55 ஈக்குவல் டு 45 இன்ட்டு Qக்கு போகிற 1 ப்ளஸ் ரிமைண்டர் 10. Here also the remainder not equal to 0. அப்போ remainder 10 not equal to 0. Not equal to 0 இருந்தால் என்ன பண்ணும்? பின்னையும் கண்டினியூ பண்ணும். இப்போ இந்த டிவைசர் தான் டிவைடண்ட் எடுப்போம். இந்த ரிமைண்டர் தான் நம்ம டிவைசரை எடுப்போம். அப்போ 45 ஈக்குவல் டு 10. அதாவது 45 10ஆல் டிவைட் பண்ணும். எத்தனை டைம்ஸ் வர வரும்? 4 டைம்ஸ். 4 10s are 40. ரிமைண்டர் 5. ஓகே, அப்போ அதை நம்ம இங்கே எழுதுவோம். 45 ஈக்குவல் டு 10 இன்ட்டு அந்த 4 கோஷியன்ட் ப்ளஸ் 5. Here also the remainder 5 not equal to 0. Not equal to 0 பின்னே கண்டினியூ பண்ணும்ல. இதான் டிவைடட், இதான் டிவைசர். இப்போ 10 ஈக்குவல் டு 5. இது வரைக்கும் தான் எழுதுவோம். இது டிவைட் பண்ணி கிடைக்கிறதா கோஷன் ரிமைண்டர் எழுதுவோம். அது நமக்கு முன்னாடியே நிறைய சம் செஞ்சுட்டோம், அதனால செஞ்சுட்டே போகிறோம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவோம்? 10 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 10 5ஆல் டிவைட் பண்ணி எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ். 5 2s are 10. ரிமைண்டர் 0. தட் மீன்ஸ் Qங்கிறது 2, ஆருங்கிறது 0. அதான் இங்கே எழுதிருக்கோம். 10 ஈக்குவல் டு 5 இன்ட்டு Qக்கு போகிற 2 ப்ளஸ் ரிமைண்டர் 0. Here the remainder is 0. Remainder 0ன்னு வரும்போது தான் அப்போ அங்கே இருக்கிற டிவைசர் தான் வந்து HCF. இப்போ அங்கே இருக்கிற டிவைசர் என்னது? 5. அப்போ ஸோ the HCF ஆஃப் 210 and 55 is 5. ஆனால் அங்கே HCF மட்டும் ஃபைன் பண்ண சொல்ல. இங்கே என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க? அந்த HCF வந்துட்டு இந்த ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் பண்ணி எக்ஸ் ஃபைன் பண்ணணும். இப்போ நம்ம HCF ஃபைன் பண்ணிட்டோம்ல. அப்போ நமக்கு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? HCF is expressible in the form 55x minus 325. அப்போ நமக்கு HCF வந்துட்டு இந்த ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் பண்ண சொல்லியிருக்காங்களே. HCFங்கிறது 5 தானே. அந்த கொடுத்துருக்க டேர்ம் ஈக்குவல் டு அந்த HCF எழுதணும். இதுலேருந்து எக்ஸ் ஃபைன் பண்ணுறது ஈஸி தானே. என்ன பண்ணுவோம்? எக்ஸுங்கிற டேர்ம், அதாவது 55x இருக்குல்ல, இதை மட்டும் இங்கிட்டு வச்சுட்டு இந்த மைனஸ் 325 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வரும். அப்போ மைனஸுங்கிற இங்கிட்டு வர என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். ஸோ 55x ஈக்குவல் டு 5 ப்ளஸ் 325ங்கிறது 330. therefore x equal to 330 divided by, ஏன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரையில் டிவிஷன் ஆகும். டிவைடட் பை 55 வரும். இப்போ 11 டேபிள் கேன்சல் ஆகும். 5 11s are 55. இங்கே வந்துட்டு 3 11s are 30, 0 13 வரும். இப்போ இங்கே 5 இங்கே 13 வரும். பின்னே 5 டேபிள் கேன்சல் பண்ணலாம். 1 5s are 5, 6 5s are 30.
therefore x equal to 6. x ஓட ஆன்சர் தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. x ஓட ஆன்சர் 6ன்னு கிடைச்சிருச்சு. ஓகே, so 2.4 example completed. Next example 2.5. example 2.5 என்ன கொடுத்திருக்காங்க? Find the greatest number that will divide 445 and 572 leaving remainder 4 and 5 respectively. அப்போ இங்கேயும் find the greatest number. நம்ம இதே போல் எக்ஸசைஸ்லேயே ஒரு சம் செஞ்சுருக்கோம் இதே பேட்டர்னில். ஆனால் அங்கே என்ன ரிமைண்டர் வந்து சேம், ரெண்டுக்குமே ஒரே ரிமைண்டராக கொடுத்துருந்தாங்க. இங்கே ரெண்டுக்கும் ஒவ்வொரு ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி இதே சேம் சம் எக்ஸசைஸில் ஒரு சம் நம்ம செஞ்சிட்டோம். ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் நம்பர். கிரேட்டஸ்ட் நம்பர்னாலே அங்கே என்ன ஃபைண்ட் பண்ணணும்? HCF தான் ஃபைண்ட் பண்ணணும். தட் வில் டிவைட் 445 அண்ட் 572. இதுக்கு HCF ஃபைண்ட் பண்ணணும். லீவிங் ரிமைண்டர் வந்துட்டு ஆனால் 4ம் 5ம் கொடுத்துட்டாங்க. தட் 4 5 ரெஸ்பெக்டிவ்லையும் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் 445 ஓட ரிமைண்டர் 4, 572 ஓட ரிமைண்டர் 5 இது கொடுத்துட்டாங்க. ஆனால் HCFன்னு என்ன வரணும்? ரிமைண்டர் 0ன்னு இருக்கணும். அப்போ தான் நமக்கு HCF கிடைக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிப்போம்? இந்த 445 4 மைனஸ் பண்ணிவிட்டு எழுதுவோம், 572 5 மைனஸ் பண்ணிவிட்டு எழுதுவோம். அது ரெண்டுக்கு தான் HCF ஃபைண்ட் பண்ண முடியும். ஏன்னா ரிமைண்டர் வராது. அப்போ தான் ரிமைண்டர் இல்லாமல் இருக்கும்போது தான் HCF கிடைக்கும். ஸோ நமக்கு மைனஸ் அந்த நம்பர் மைனஸ் பண்ணிட்டாலே அங்கே நமக்கு ரிமைண்டர் இருக்காது, 0ன்னு ஆகிடும். அதனால தான் 445 4ஐயும் மைனஸ் பண்ணுறோம். ஏன்னா இதுக்குள்ளே ரிமைண்டர் இதான். மைனஸ் பண்ணல என்ன கிடைக்கும்? 441. அதுமாதிரி 572ல் 5 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணிட்டு என்ன கிடைக்கும்? 567. இப்போ இது ரெண்டும் கிடச்சிருச்சு. இதுக்கு தான் வந்துட்டு நீ HCF ஃபைண்ட் பண்ணணும். Now let's find the HCF of 441 and 567 using Euclid's division algorithm. என்னது Euclid's division algorithm? A equal to BQ plus R. அப்போ AB தான் நம்ம எழுதுவோம். ABங்கிறது என்னது? Aங்கிறது பிக்கஸ்ட் நம்பரும் Bங்கிறது ஸ்மாலஸ்ட் நம்பரும் எழுதுவோம். இப்போ இது ரெண்டுல பிக்கஸ்ட் நம்பருங்கிறது 567 தான். அதை தான் ஏன்னு எடுப்போம். ஈக்குவல் டு பிங்கிறது 441. இது ரெண்டு தான் நம்மளால் எழுத முடியும். இது ரெண்டு டிவைட் பண்ணி கிடைக்கிறது தான் கோஷியன்ட்டும் ரிமைண்டரும் கிடைக்கும். ஸோ நமக்கு 567 441 நமக்கு டிவைட் பண்ணாலும் 1 டைம் தான் பண்ண முடியும். 1 டைம் வந்துட்டு 441 கிடைக்கும். இது ரெண்டு மைனஸ் பண்ணாலும் 126 கிடைக்குது. ஸோ Qங்கிறது 1ம் ஆருங்கிறது 126ம். ஓகே, அதுதான் இங்கே அப்புறம் ஃபில் பண்ணுவோம். இன்ட்டு 1Q ப்ளஸ் ஆருங்கிறது 126. 126ங்கிறது என்னது? நாட் ஈக்குவல் டு 0 தான். ரிமைண்டர் 126 நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு 0 பின்னையும் கண்டினியூ பண்ணும்ல. இதுதான் டிவைடண்டாகவும் இதை டிவைசராகவும் எடுத்துப்போம். அப்போ 441 ஈக்குவல் டு 126. அது ரெண்டு டிவைட் பண்ணணும். அது 3 டைம்ஸ் 126 இன்ட்டு 3 4 நமக்கு வந்து என்ன கிடைக்குது? 378 கிடைக்குது. ரிமைண்டர் வந்துட்டு என்ன கிடைக்குது? 63 கிடைக்குது. ஓகே, அப்போ நமக்கு அதை இங்கே ஃபில் பண்ணிடுவோம். அப்புறம் இன்ட்டு அந்த கோஷியன் ப்ளஸ் அந்த ரிமைண்டர் 63. ஹியர் ஆல்சோ தி ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ரிமைண்டர் 63 நாட் ஈக்குவல் டு 0. 63 நாட் ஈக்குவல் டு 0னா என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு இது டிவைடட், இது டிவைசர். அப்போ 126 ஈக்குவல் டு 63 இது ரெண்டு எழுதணும். அப்போ 126 63ஆல் டிவைட் பண்ணுறோம். 63ங்கிறது 163 சார் 63, 263 வந்து நம்ம 3 2 சார் 6, 6 2 சார் 12, 126 கிடைக்குது. 2 டைம்ஸ் பண்ணல 126 கிடைக்குது. அப்போ நமக்கு ரிமைண்டர் 0ன்னு கிடைக்குது. தட் மீன்ஸ் 126 ஈக்குவல் டு 63 இன்ட்டு அந்த கோஷியன் 2 ப்ளஸ் ரிமைண்டர் 0. இப்போ ரிமைண்டர் இங்கே 0ன்னு வந்துருச்சு. இந்த ரிமைண்டர் இஸ் 0. ரிமைண்டர் 0ன்னு வரும்போது அங்கே இருக்கிற டிவைசர் தான் HCF. Therefore HCF of 445 and 572 is என்னது? 63. அதான் ஆன்சர்.